வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, வானதி அக்காவுக்கு உடம்பு முடியலை, ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய KMCH ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. முதல்ல என்ன சொல்லப்பட்டுச்சு, வானதி அக்காவுக்கு காலில் பாக்டீரியா தொற்று, கால் வீங்கிருச்சு, அதனால் ICUவில் அவங்க சேர்க்கப்பட்டிருக்காங்க, 48 மணி நேரம் ஓய்வு எடுக்கணும்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு முதல்ல ஒரு செய்தி வந்துச்சு. அண்ணாமலை நள்ளிரவில் அவர் பல தொகுதிகளில் கேம்பெயினுக்காக அலைஞ்சிக்கு இருக்காரு. வானதி அக்காவுக்கு முடியலை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே மருத்துவமனைக்கு போய் நலம் விசாரிச்சிருக்காரு அண்ணாமலை. அப்போ கூட வானதி அக்கா தேர்தல் பரப்புரையை பற்றி கவலைப்பட்டிருக்காங்க. 2 நாள் என்னை ஹாஸ்பிட்டலை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எப்படி கேம்பெயின் பண்ணுவேன் அப்படின்னு வருத்தப்பட்ட உடனேயே அண்ணாமலை நான் பண்ணுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவை வடக்கில் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையுடைய அந்த பிரச்சார பட்டியல் எடுத்து பாருங்களேன், கோவைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. கோவை வடக்குக்கு 3 முறை அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய இருக்காரு. இதுதான் அண்ணாமலையாருடைய குவாலிட்டி. இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனை தான் எப்படியாவது சைட்லைன் பண்ணிடணும், எப்படியாவது கட்சியிலேருந்து ஓரம் கட்டிடணும் அப்படின்னு தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய 4-5 முக்கிய புள்ளிகள் கங்கணம் கட்டிட்டு சுற்றிக்கு இருக்காங்க. இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை தோற்கடிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்னத்தை சாதிக்க போகிறீங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இது ஒன்றா. இன்னொரு விஷயம் என்னென்னா, நியூஸ் தமிழ் இருக்காங்களே, நியூஸ் 18, அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க வானதி அக்காவுடைய உடல்நிலை குறித்து. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி காலில் பாக்டீரியா தொற்று வீக்கம் காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க, அவங்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்து வழங்கப்பட்டுச்சு. அந்த ஆன்டிபயாட்டிக் மருந்து காரணமாக வானதி அக்கா உட்கொண்ட ஆன்டிபயாட்டிக் மருந்து காரணமாக ட்ரீட்மெண்ட் காரணமாக ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கு அக்காவுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு 48 மணி நேரம் ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு சொன்னேன்ல. இப்போது 4 நாட்கள் வானதி அக்கா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். இன்றைக்கி 3வது நாள் வானதி அக்கா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. வானதி அக்காவுடைய பையன்லாம் கோவை வடக்கில் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 2 நாளில் அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு வானதி அக்காவுடைய பையன் சொல்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. 15, 16 வானதி அக்கா மறுபடியும் அவங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நாட்கள் வேறு கம்மியாக இருக்கா, அதனால் விரைவாக பிரச்சாரத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒன்று. 2வது என்ன பார்க்க போகிறோன்னா, வாசுதேவநல்லூர், ராஜபாளையத்திலலாம் NDA வேட்பாளர்களை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார், பிரச்சாரம் பண்ணார். எவ்வளோ கூட்டம் தெரியுமாங்க, செம்ம கூட்டங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறாரு, ஹீ இஸ் நாட் அ கிரிக்கெட்டர், ஹீ இஸ் நாட் அ மூவி ஸ்டார், ஹீ இஸ் நாட் அ நெப்போ கிட். ஆனால் எப்படி இப்படி கூட்டம் கூடுது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நம்ம நாட்டில் மொத்தம் 3 பேருக்கு தான் கூட்டம் கூடும். ஒன்று மூவி ஸ்டாராக இருக்கணும், திரைத்துறையை சார்ந்தவங்களாக இருக்கணும், இல்லைன்னா நெப்போ கிட்டாக இருக்கணும். அது அரசியலில் நெப்போ கிட்டாக இருக்கலாம், இல்லை திரைத்துறையில் நெப்போ கிட்டாக இருக்கலாம், அவங்களுக்கு கூட்டம் சேரும். அடுத்து கிரிக்கெட்டர், இந்தியாவில் கிரிக்கெட்டராக இருந்தால் கூட்டம் கூடும், ஃபேன் ஃபாலோவிங் கூடும். இப்படி இருந்த ஒரு பேட்டர்னை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காரு பாருங்கள். விவசாய குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு உயரிய பொறுப்புக்கு போய் அந்த பொறுப்பை டிசிப்ளினாக பார்த்து முடித்து ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சேர்ந்து தனக்கு வந்த பொறுப்பை 3 வருடங்கள் எவ்வளவு சிறப்பாக செஞ்சால் இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கிரவுண்டில் இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு பேட்டர்னை கொண்டு வந்திருக்காரு. நெப்போ கிட்டு கிடையாது, மூவி ஸ்டார் கிடையாது, கிரிக்கெட்டர் கிடையாது. தன்னுடைய இன்டெலிஜென்ட் மூலமாக, தன்னுடைய அறிவாற்றல் மூலமாக திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து பிரஸ் மீட்டில் பேசக்கூடிய விதத்தை வச்சு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காரு அண்ணாமலை. பின்னாடி அடுத்தது மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜுவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த அண்ணாமலையை செல்லூர் ராஜ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய மறு வடிவமாக அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. தேவர் ஐயாவை, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை அவமதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காரு மாணிக்கம் தாக்கூர். பாஜக கடுப்பாயிட்டாங்க. மாணிக்கம் தாக்கூர் திமுகவோட கூட்டணி வேண்டாம் தாவேக்காவோட போகலாம் அப்படின்னு டெல்லி மேலிடத்துக்கிட்ட கெஞ்சியும் காதில் கூட வாங்கல. டெல்லி மேலிடம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிருச்சு. அந்த விரக்தியில் இருக்காரு. இப்போ அந்த விரக்தியில் அண்ணாமலைக்கு எதிராக திரும்பியிருக்காரு, அண்ணாமலைக்கு எதிராக பதிவுகள் போட்டுக்கிருக்காரு அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிலடி கொடுக்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.